பொம்பளை பிள்ளையை பெற்றவங்களாக இருந்தால் விஸ்வாமித்ராவே இருந்தாலும் தலையை குடிஞ்சு தான் ஆகணும். கல்யாணம் கட்டி கொடுத்த இடத்துல அடங்கி தான் போய் ஆகணும். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவங்க மற்றவங்களுக்கு அடங்கி தான் இருக்கணும், தலை குனிஞ்சு தான் ஆகணும், மற்றவங்ககிட்ட மரியாதையாக தான் பேசி ஆகணும். அவங்க எப்பேற்பட்ட வேலையில் இருந்தாலும் சரி அவங்க கட்டி கொடுக்குற இடத்துல, பொண்ணை கட்டி கொடுக்குற இடத்துல அந்த சம்பந்திங்களுக்கு அடங்கி தான் போகணும். அவங்ககிட்ட சத்தம் போட்டு பேசிடக்கூடாது. அந்த சம்பந்திங்க எழுந்து நிற்கணும். நான் பார்த்த வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு, ஏன் நீங்களும் பார்த்துருப்பீங்க, வயசான காலத்தில் வெறும் ஆண் பிள்ளைகளை மட்டும் பெற்ற தம்பதியினர் நிறைய பேர், நமக்கு ஒரு பொண்ணு இல்லையே, நமக்கு ஒரு பொண்ணு இருந்தால் நாம் இந்த நிலமையில் இருந்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பல பேர் கதறி எழுதிருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அதனால் பெண் பிள்ளைகள் பெற்றவர்கள் பாவமும் கிடையாது, அவங்க தப்பு செஞ்சவங்களும் கிடையாது, தியாகிகளும் கிடையாது. அவங்களுக்கும் தனிப்பட்ட ஆசைகள் இருக்குது. அவங்களும் செய்யணும்னு நினைக்கிற விஷயங்களை சுதந்திரமாக செய்ய விடுங்க.